இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். சோதனைகளை சகிக்கவும், அந்த சோதனைகள் எப்படி ஏன் வருகிறது என்பதை ஞானமாய் அறிந்து கொள்ளவும் வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். நம்முடைய விசுவாசத்திற்கு வரக்கூடிய சோதனை, நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வரக்கூடிய சோதனைகளை எப்படி நம்முடைய பரிசுத்தவான்கள் சகித்து அதிலிருந்து ஜெயித்தார்கள் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் விசுவாசத்தின் பரீட்சை என்பதை குறித்து நாம் தியானிப்போம். யாக்கோபு 1:3 உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ நம்ம பார்த்தோம், அதாவது பரீட்சை, அதாவது தேவனால் வரக்கூடிய சோதனை என்பது ஒரு பரீட்சை அல்லது ஒரு பயிற்சி. அந்த சோதனை நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு வராது. அது தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று எழுதியிருக்கிறது. அது நம்மை உருவாக்குகிறது அல்லது பலப்படுத்துகிறது, விசுவாசம் ஒளிந்து போகாதபடி காத்து கொள்கிறதா இருக்கிறது என்பதை குறித்து தியானித்தோம். அதே போல இந்த விசுவாச பரீட்சை பொறுமையை உண்டாக்குகிறது என்று அறிந்து நீங்கள் சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ ஒரு சோதனையோ ஒரு உபத்திரவங்களோ வரும் பொழுது நாம் என் தேவ சமூகத்தில் இருந்து அதை ஆராய்ந்து பார்த்து அது நமக்கு பொறுமையை கொண்டு வருகிறது என்று சொல்லி அதை நம்ம சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற அந்த 3 மனுஷர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த நேபுகாத்நேச்சார் ராஜாவினுடைய நாட்களில் நல்ல விசுவாச வீரர்கள், அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள். தேவன் ஒருவரே வல்லமை உள்ளவர், அவர் ஒருவரே பணிந்து கொள்ளத்தக்கவர், அவர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர்கள் என்று விசுவாசிக்கிறார்கள். நாமும் விசுவாசிகளாய் காணப்படுகிறோம். ஆனா அந்த விசுவாசத்திற்கு உண்டான சோதனைகள் வரும் பொழுது எவ்வளவு நாம் உறுதியா இருக்கிறோம் என்பதை குறித்து தான் கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். அப்போ அவர்களுக்கு வருகிற சோதனையை பாருங்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொற்சிலையை உண்டாக்கி இதை நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனுடைய கட்டளை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் தேவனாகிய கர்த்தரை தவிர ஒருவரையும் சேவிக்க கூடாது, பணிந்து கொள்ளக்கூடாது. அப்போ நாங்க அவர் ஒருவரே நாங்க சேவிப்போம், நீங்கள் செஞ்ச அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவருக்கு வந்த சோதனை பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படி வணங்கலை அப்படின்னு சொன்னா உங்களை நாங்க கொதிக்கிற அந்த அக்கினி சூளையில நாங்க போட்டுருவோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன வார்த்தைகள், நீங்க எங்களை போட்டாலும், அவர் எங்களை தப்புவிக்காட்டாலும் நாங்க இந்த நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்றாங்க. அப்போ அந்த விசுவாச சோதனை வருகிறது நிமித்தம் அதுல அவங்க துணிஞ்சு நின்றது அப்படின்னால கர்த்தர் அவங்களை அழிக்கல. கர்த்தர் அவங்களுடைய விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணி அதிலிருந்து அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார். அதே போல அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். அதை சகித்து அந்த விசுவாசத்துல நிலைத்திருக்கும் பொழுது அந்த பரீட்சையிலே நாம் தேர்ச்சி பெறக்கூடிய பலத்தை அவர் தருவார். அதே மாதிரி பாருங்க, தானியேலும் அவர் ஜெபிக்க கூடாது என்று அவருக்கு ஒரு கட்டளை வருகிறது. ஆனாலும் தைரியமாக என்ன செய்கிறாரு, எப்பவும் போல் அவர் ஜெபம் பண்றாரு, ஆலயத்தை பார்த்து நான் ஜெபம் பண்றாரு. அப்போ அவர் என்ன செய்யறாங்க, சிங்க கெபியில போடும் பொழுது அவர் பயப்படவே இல்லை. ஆனாலும் அந்த சிங்க கெபியிலிருந்து கர்த்தர் அவரை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். அதே பிரியமானவர்களே, நமக்கும் அந்த விசுவாசத்தினால் சோதனைகள் வரும் பொழுது நம்மை கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். எந்த விதத்திலும் அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை காத்துக்கொள்வார் என்று நாம் பற்றி கொண்டிருக்கிற வேளையிலே சில விசுவாச பரீட்சையானது அது என்ன செய்யும், நமக்கு பொறுமை உண்டு பண்ணும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது முடிவிலே அது பெரிய காரியத்தை செய்யும். அப்போ எப்படி பவுலப்போஸ்தலர் சொன்ன போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ என் ஓட்டத்தின் முடிவில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அந்த விசுவாசத்தின் பரீட்சையில நான்
ஜெயம் பெறுகிறவர்களாக, தேர்ச்சி பெறுகிறவர்களாக நாம் காணப்படணும். அதற்காக தான் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அது அறிந்தோ அறியாமலோ அந்த ஒரு சோதனையோ அந்த பரீட்சையோ வந்துட்டே தான் இருக்கும். அப்போ அந்த பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நான் அது நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னாரு. இன்னும் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளணும். என்ன அப்படின்னா, உபத்திரவங்களும் சோதனைகளும் அதிகமா வரும் பொழுது பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்கு சோதனைகள் உபத்திரவங்கள் எப்படி பெருகுதோ அதே போல கர்த்தருடைய ஆறுதலும் பெருகுகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஆறுதல் பெருக 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 அந்த உபத்திரவங்கள் பெருகும் பொழுது நாங்கள் அதனால ஆறுதல் அடைகிறோம். அதனால மற்றவர்களும் எங்களை போல உபத்திரவப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களா ஆகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, எந்த ஒரு பலவீனம் நம்ம ஒரு அதனாலதான் சொல்லியிருக்கு, இயேசு கிறிஸ்து நம்முடைய சோதனைகளை அவரும் அறிந்து கொள்ளும்படியாக அவரும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அப்ப எங்களுக்கு மட்டும்தான் இந்த பாடுகள் அப்படின்னு இல்லை. இயேசு கிறிஸ்து அவ்வளவு சோதிக்கப்பட்டு அவர் பாடுபட்டு எல்லா சோதனையிலும் அவர் பாவம் இல்லாது இருந்ததுனாலதான் அவர் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரா இருக்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலர் தான் சொல்றாரு, இப்ப ஒருவருக்கு ஒரு வேதனை இருக்கும்போது ஒரு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அந்த வேதனைக்குள்ளாக கடந்து வரும் பொழுதுதான் நம்ம உண்மையா அவங்கள ஆறுதல் படுத்த முடியும். அப்போ எனக்கு வேதனைகள் பெருகும் பொழுது ஆறுதல் பெருகுகிறது அப்படின்னு சொல்றாரு. 2 கொரிந்தியர் 1:5 எப்படி எனில், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஸோ அதனால அந்த பாடுகளினால எங்களுக்கு வருத்தம் இல்லை, அவரால் ஆறுதல் எங்களுக்கு பெறுகிறதுனால மற்றவர்களுக்கு எங்களை போல பாடுபடுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களா இருக்கிறோம். அதனால நாங்கள் அவங்களுக்கு ஆறுதலும் வருகிறது, ரட்சிப்பும் வருகிறது என்று சொல்லுகிறார். நான் முன்னாடி பார்த்தோம்ல, அந்த பவுல் அப்போஸ்தலர் அந்த பலவீனங்களில் அவருடைய கிருபை என் கூட இருக்கிறதுனால அவருடைய வல்லமை என் கூட இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த பலவீனங்களோ பாடுகளோ எனக்கு நல்லது அப்படின்னு சொல்றார். அப்ப அதே போல அந்த விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, அதை குறித்து நம்ம என்ன பண்ணணும், மேன்மை பாராட்டணும். அடுத்தால அந்த விசுவாசத்தினால அந்த விசுவாச பரீட்சையினாலேயோ அல்லது அந்த வேதனையினாலேயோ அந்த உபத்திரவத்தினாலேயோ சோதனையினாலேயோ ஆறுதல் பெருகுகிறது என்று அறிந்து நம்ம என்ன செய்யணும்னா, அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள அந்த திராணி உள்ளவர்களாய் நமக்கு முன்பாக சோதிக்கப்பட்டு பாடுபட்ட அந்த பிரதான ஆசாரியரை நாமும் பின்பற்றி அந்த விசுவாச பரீட்சையிலே தேர்ச்சி பெறக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் நாம் காணப்பட வேண்டும். அந்த கிருபையை தேவன் நம் ஒருவருக்கும் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நேரத்திற்காக தேவரீர் உமக்கு நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்காக கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. எங்கள் உபத்திரவத்தின் சோதனை நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் பொறுமையை காத்து கொள்ளவும், நாங்கள் மேன்மை பாராட்டவும், நாங்கள் ஆறுதல் அடையவும் வேண்டும் என்பதாக உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்று தந்திரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இது எங்கள் விசுவாசத்திற்கு வந்த பரீட்சை என்பதை நாங்கள் உணர்ந்து பொறுமையோடு ஆண்டவரை சகித்து காத்திருந்து நாங்கள் ஜெயம் பெற கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சோதனை நேரத்தில், உபத்திரவத்தின் நேரத்தில் நாங்கள் பொறுமையை இழந்து தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, அதில் தோற்று போகாதபடி கடைசி பரியந்தம் அப்பா உடைய விசுவாசத்தில் உறுதியாய் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்படவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தைகளை உடைய கருத்திலே தருகிறேன். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.